ஆர்த்தி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போற? நம்ம சேர்ந்து இருந்த இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீ இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்ல ஆர்த்தி. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் என்னாலதான் நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரியாம நடந்திருந்தா கூட, இங்க பாரு, திரும்ப திரும்ப உனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் அழுததே இல்லைங்கிறதுக்காக இப்ப நான் அழ வச்சு வேடிக்கை பாக்குறல்ல நீ. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆர்த்தி. என்ன நான் சொன்னது எதையும் நீ நம்பலே இல்ல. யாரையுமே நம்ப தயாரா இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ அது என்னோட போகட்டும். இனி அதை யாரும் கேட்க தேவையில்ல. முதல்ல தனியா விடுங்க. போ. தொடாத. ஏமா இந்த கர்மத்தை கையில வச்சிருக்க? தூக்கி போடுமா. ஆர்த்தி, ஆர்த்தி, இரு ஆர்த்தி. இன்னும் இங்க இருந்து தூக்கி வீசறதுக்கு நிறைய இருக்கு. என்னடி பாக்குற? போ வெளியில. ஏய், சொல்றது காதுல வெளியா? போடி முதல்ல வெளியே. பயப்படு. யாரு யாருக்குடி அம்மா? என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? பயமுடு. முறையா ஊர் பேர் தெரியாத நீ என்ன அம்மானு சொல்லி உரிமை கொண்டாடுறியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? அப்பா அத்தா பேர் தெரியாதவளாச்சே. ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு எங்களையே பதம் பார்த்துட்டல. என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஏடி, எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? யாருமே இல்லாத எனக்கு அம்மா அப்பா தங்கச்சின்னு எவ்வளவு சொந்தத்தை கொடுத்த இந்த குடும்பத்துக்கு நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன்? எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? சொல்லுங்கம்மா. ஏய், போதும் உன் நடிப்பெல்லாம் வாய மூடி. பேசுறியா? உனக்கு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ, ஆனா நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீதானடி காரணம். நீதான காரணம். நீ மட்டும் வீட்டுல இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கே அவங்க இவளை பார்த்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருப்பாங்க. என் புள்ளையும் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏமாந்து நின்னு இருக்க மாட்டால. எத்தனை ஆசை, எத்தனை கனவு, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடு. இன்னைக்கு அத்தனையும் அழிஞ்சு போய் நில கொலைஞ்சு நிக்குதே. அது எல்லாத்துக்கும் நீதானடி காரணம். நீதான் காரணம். இதுக்கப்புறமும் நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? தேவையில்லடி.
நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லை. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பெத்த புள்ள வாழ்க்கைய பலி கொடுக்க நினைச்சவதானடி நீ. இதுக்கு மேல நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா என்னென்ன நடக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கூடவே வளர்ந்த அவ வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைச்ச பாத்தியா? உன்னை வளர்த்த தகப்பன கூட நீ நினைச்சு பார்க்கல. நீ எல்லாம் ஜென்மமாடி. இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிட்ட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நல்லதோ கெட்டதோ அதை எங்களுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். வேணாம், நீ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம். இத்தனை வருஷமா உன்னை நான் இந்த வீட்டுல வச்சிருந்த பாரு, அந்த பாவத்தை நான் இன்னைக்கு ஒரே நாள்ல கழுவிடுறேன். வெளியே போ, போ வெளியே, போ வெளியில. அம்மா ப்ளீஸ் மா, இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா நான் நம்ம வீட்டை விட்டு எங்கம்மா போவேன்? எங்கடா போடி? நீ எங்கேயாவது தொலைச்சு போயிடு, போயிடு. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி மட்டும் இருக்காது. போ, போ வெளியில. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. வெளியே போ, அம்மா வெளியே போ. நீங்க என்ன அனுப்பிடாதீங்கம்மா, எனக்கு உங்களை விட்ட வேற வெளியே யாரும் போ. வானதி, வானதி வெளியில போ, போ வெளியே. அம்மா அம்மா ப்ளீஸ் மா, அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா போடி. அம்மா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாத. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வானதி, வானதி எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு? என்னம்மா என்னாச்சு? அப்பா நிச்சயதார்த்தத்துல நடந்த குழப்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. அப்பா எனக்கே அங்க வச்சு தானே எல்லாமே தெரிய வந்துச்சு.